இங்க இந்த பையன் ஸ்கூல் விட்டதுமே அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மா தான் வராங்க. அதை பார்த்ததுமே பேக் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுறான். அப்பா வேலை விஷயமா போயிருக்காரு. அதனால தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல என்னெல்லாம் நடந்துன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே போறாங்க. அப்ப சாமி கிட்ட ஊரோட எல்லையை தாண்டி வந்து என் பையன் படிச்சிட்டு இருக்கா, நீதாமா எப்படியாச்சும் காப்பாத்துறன்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. அண்ட் பஸ் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மீன் விற்கிற ஒரு தம்பி வந்து பஸ் இப்பதான் போச்சு, 5 மணிக்கு தான் வரும்னு சொல்றாங்க. சோ இவங்களும் வேற வழி இல்லாம நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப கடையை பார்த்ததுமே ரஸ்னா வாங்கி குடிக்கிறான். அப்ப சீட்டு கிழிக்கிறான்னு சொல்லிட்டு கிழிக்கிறான். ஒரு காத்தடி விழுது. அதை பிடிச்சிக்கிட்டு வேகமா ஓடுறா, வேகமா ஓடாதரா, விழுந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது விழுந்துடுறான். சோ இப்போ ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அண்ட் கிளம்பி போகும்போது விமானம் ஏமா மேல பறந்துட்டு இருக்கு, கீழே பறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கறான். அது முதல்ல ரோட்ல தான் போச்சு, நாயெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சுது. அதனால காட்டுக்கு போச்சு, அங்க சிங்கெல்லாம் கடிச்சுது. சோ அடுத்து மலை மேல போச்சு, அங்க இருக்க யானைங்கெல்லாம் துரத்த ஆரம்பிச்சுது. தென் மலைக்கு மேல பறந்து போலான்னு பறந்துச்சு, அங்கேயும் கழுகுலாம் துரத்த ஆரம்பிச்சு. இப்ப அதையும் தாண்டி வானத்துல பறக்கிறதுனால தான் அது யாருமே எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ணன் இவனுக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு ஓரமா போட்டோமான்னு கேட்கறான். ஆனா இவங்க இங்கெல்லாம் போக கூடாது, நம்ம கொஞ்சம் தள்ளி போலான்னு சொல்லிட்டு போறாங்க. பட் இவன் போகும்போது ஒருத்தன் பார்த்துட்டு நீ எல்லாம் இந்த இடத்துல போறியான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சான். அதை பார்த்து இவங்க அவனே அடிச்சிடறாங்க. ஆனா இந்த ஊர் பசங்களாம் சேர்ந்து புள்ளதாச்சுன்னு கூட பார்க்காம ஜாதி பொம்பளை எங்க மேலையா கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி பாத்ரூம்லாம் அடிச்சு அசிங்கப்படுத்தி விட்டுறானுங்க. அன்னிலிருந்து இவங்களுக்கு அதே ஞாபகமா தண்ணி கூட குடிக்க முடியாம சாப்பிடவும் முடியாம இறந்து போறாங்க. இந்த பையனும் நம்மளும் தரையில இருந்தா நிறைய நாய்களா வந்து கடிக்கணும் நல்லா படிச்சு பைலட் ஆகி பிளைட்ல பறக்க ஆரம்பிக்கிறான்.